தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்று முழங்கியவர் உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். இது ஒரு சோகமான பதிவு. இந்த கவிதையை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் வாழ்நாள் தமிழ் தேசிய போராளி என அழைக்கப்படும் ஐயா மாக்கா ஈழவேந்தன் அவர்கள். ஐயா ஈழவேந்தன் அவர்கள் ஒரு வெளியில் தமிழ் தேசிய சம்பந்தமான ஒரு விஷயமாக வெளியில் போகும்போது விழுந்து அவர் இப்பொழுது மருத்துவமனையில் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்து வர்றார். அவருக்கு இப்பொழுது வயசு வந்து 92. அவர் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையைச் சேர்ந்தவர். அவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கவாச கனகேந்திரன். அதை வந்து அவர் மா க ஈழவேந்தன் என்று சொல்லி மத்திய வங்கியில் வேலை செய்யும் போது அவர் ஒரு உயர் பதவியில் இருந்தவர். இந்த தனிச்சிங்கள சட்டம் அதுகளெல்லாம் வரும்போது தமிழ் தேசியத்துக்காக உழைக்கிறதுக்காக அதை எல்லாம் துறந்து போட்டு ஒரு தமிழ் தேசிய விடுதலை போராளியாக முதல் கிட்டத்தட்ட இன்றைக்கு 73 ஆண்டுகள் வந்து தமிழ் தேசிய போராளியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து இன்றைக்கு சிலர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், உணர்ச்சி வசப்பட்டு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், அறிவு வசப்பட்டு பல ஆதாரங்களோடு தமிழ் தேசியம் பேசும் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் ஐயா மாக்கா ஈழவேந்தன் என்று சொன்னால் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தமிழறிஞர், தமிழ் தேசியவாதி, வரலாற்றறிஞர், இப்படியான பல பக்கங்களை கொண்ட ஐயா ஈழவேந்தன் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டு வருவது மிகவும் ஒரு துயரமான சம்பவம். காலம் ஐயாவினுடைய இந்த தமிழ் தேசிய போராளியான அவரை வந்து தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் பெருமைப்படுத்தும் முகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நியமன நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து இடம்பெற செய்தவர். அது ஒரு பெரிய பெருமை. அவர் அந்த நேரத்தில் தான் அவருடைய கன்னி பேச்சா வந்து ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்று சொல்லி பேசினவர் நாடாளுமன்றத்தில். அப்போ சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து ஐயாவை அடிக்க வரும்போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தினதாக அப்போதைய செய்தி எல்லாம் வந்தது. அப்போ இந்த செய்தியை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஐயா வந்து முதுமையிலையும் வந்து ஒரு இளமையாக பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிக்கொண்டு வர்ற ஒருவர் இப்படியான செய்தியை கேட்கும்போது மிகவும் சோகமாக இருக்குது. ஐயா வந்து தேறி வருவதற்கான வாய்ப்புகளை அன்னை தமிழ் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இயற்கை எண்ணெயை இறைஞ்சிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.